வாழ்க கேப்டன் புகழ், வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். மனை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த பத்மபூஷன் தேவ திரு கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசீர்வாதத்துடன் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் நல்லாசியுடன், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜய் பிரபாகரன் அவர்களின் நல்லாசியுடன் கோவை தெற்கு மாவட்டம் கலந்தாய்வு ஆலோசனைக் கூட்டம் கோவை கிணத்துக்கடவு கிழக்கு ஒன்றியத்தில் நடைபெற்றது. தேமுதிக கோவை தெற்கு மாவட்ட கலந்தாய்வு ஆலோசனைக் கூட்டம் கோவை கிணத்துக்கடவு கிழக்கு ஒன்றியத்தில் ஜெகன் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வுகள் சிறப்பு அழைப்பாளராக கழக துணை செயலாளர்கள் எல் கே சுதீஷ், கே பார்த்தசாரதி, எக்ஸ்எம்எல்ஏ அவர்களுக்கு கோவை விமான நிலையத்தில் தேமுதிக நிர்வாகிகள் மாலை சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்வில் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் சிங்கை கே சந்துரு, கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சண்முக வடிவேலு, கோவை தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் வனிதாதுரை மற்றும் ஏராளமான தேமுதிகவினர் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் மாலை கோவை தெற்கு மாவட்டத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கலந்தாய்வு ஆலோசனைக் கூட்டத்துக்கு வந்த கழக துணை செயலாளர்களுக்கு வழிநெடுகிலும் கழக கொடி கட்டி மேலதாளம் முழங்க பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிறகு கேப்டன் அவர்கள் உருவப்படத்துக்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் கோவை தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் வனிதாதுரை தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அவைத்தலைவர் எல் ஜே ஜெகன், பொருளாளர் வாழை இலை முருகேசன் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக கழக ஒரே துணை செயலாளர்கள் பார்த்தசாரதி, எக்ஸ்எம்எல்ஏ, கோவை தெற்கு மாவட்டம் தேமுதிக சார்பில் நடைபெற்ற கலந்தாய்வு மற்றும் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட கழக துணை செயலாளர் சுதீஷ் பேசும்போது, கோவை மாவட்டம் நான் எப்படி என்னுடைய சொந்த மாவட்டம் வேலூருக்கு மகிழ்ச்சியாக செல்வோனோ அந்த அளவுக்கு இங்கு வரும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடியவர்கள் மாமா மச்சான் என்று உறவுமுறை வைத்து அழைப்பார்கள். அந்த ஒரு உண்மையான பாசத்தை நானும் உணர்கிறேன். அதே போல நம்மிடம் ஒரு கட்சியை கூட்டணிக்கு வரும் பொழுது உங்களிடம் பூத் எல்லாம் இருக்கிறதா என்று கேட்போம். அதே போல நம்மிடம் இப்போது கேட்கிறார்கள். அதற்காக தொண்டர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். 2011 கேப்டன் யாருடன் கூட்டணி சேருவார் என்ற எதிர்பார்ப்பு தமிழ்நாடு முழுக்கவே இருந்தது. அதிமுக வெற்றி பெற்றதற்கு கேப்டனுடைய பங்கு மிகப்பெரியது. மீண்டும் அதே போல வருகிற 2026 தேமுதிக இருக்கக்கூடிய அணி அமோக வெற்றி பெறும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில கேப்டன் மன்ற துணை செயலாளர் MS கிட்டு, மாவட்ட துணை செயலாளர் சுரேஷ் ரவிச்சந்திரன், தனலட்சுமி ஆனந்த், கனகராஜ், மாநில செயற்குழு உறுப்பினர் முருகானந்தம் முருகன், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் விக்ரம், ஐயாசாமி, மாவட்ட கேப்டன் மன்ற துணை செயலாளர் சுந்தர்ராஜன், ராமராஜ், மகேந்திரன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் விஸ்வநாதன், கிருஷ்ணன், ஜெய், வாசுதேவன், ஜஹாங்கீர், முகமது உசேன், மாவட்ட மகளிர் அன்னபூரணி, காளீஸ்வரி, மெர்சி, மாவட்ட மாணவர் அணி செயலாளர் செல்லதுரை, மாவட்ட சமூக வலைதள அணி செயலாளர் பொள்ளாச்சி, மேற்கு நகர கழக செயலாளர் கணேசன், துணை செயலாளர் மருதப்பன், ரமணா, ஜோசப், கேப்டன் பாலாஜி, மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் யோகானந்தம், ATK இப்ராஹிம், விவசாய அணி ரமேஷ், கந்தசாமி, கோவிந்தராஜ், மாவட்ட தொழிற்சங்கம் வடிவேலன், நகர செயலாளர் வால்பாறை ரவீந்திரன், ஒன்றிய செயலாளர் சூலூர், தெற்கு வடக்கு கோபால், விநாயக பாலு, சரண் பிரபு, ராசு, கந்தசாமி, ராமதாஸ், சின்னக்கருப்பசாமி, கிணத்துக்கடவு ஆனந்த், வேலுச்சாமி, சிவகுமார், ஆயில் செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவை செய்திகளுக்காக சீனிவாசன். ஐயா ஐயா கேப்டன் ஐயா, எங்க போனீங்க, நீங்க எங்க போனீங்க? ஐயா ஐயா கேப்டன் ஐயா, எங்க போனீங்க, நீங்க எங்க போனீங்க? வாழாமல் சென்றது ஏன்? வாழ போன பூமியில, வாழ போன பூமியில மண்ணுக்குள்ள போனது ஏன்? மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா, ஏழ நெஞ்சிக்குள்ளதான் மாலை வணக்கம். கோவை தெற்கு மாவட்டத்துடைய மாவட்ட கழகத்துடைய மற்றும் ஒன்றிய கழகத்துடைய தேர்தல் கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பிருக்கும் மாவட்டத்துடைய பொறுப்பாளர் வனிதாதுரை அவர்களே, இந்த கூட்டத்திற்கு என்னுடன் வருகின்ற புரிவு மாவட்டத்துடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு பாலசாமி அவர்களே, அதே போல கழகத்துடைய
கேப்டன் மன்ற துணைச் செயலாளர் கிட்டு அவர்களே, கோவை தெற்கு மாவட்டத்துடைய அவைத்தலைவர் ஜெகன் அவர்களே, கோவை தெற்கு மாவட்டத்துடைய பொருளாளர் முருகேசன் அவர்களே மற்றும் இந்த வருகின்ற பகுதி ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் மகளிரை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிந்து கொண்டு இன்று தலைவருடைய கேப்டனுடைய ஆணைக்கு இணங்க திருமதி கிராமத்தார் செல்லக்கூடிய ஆலோசனை இன்று இந்த சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. திருப்பூர் கோயம்புத்தூர் 2011 நமக்கு கிடைச்சது ஒரே ஒரு தொகுதி சூழல் தான். கிட்டத்தட்ட இங்க ஒரு கோயம்புத்தூர் ஒரு 11 தொகுதி, திருப்பூர்ல ஒரு 9 தொகுதி, மொத்தம் 20 தொகுதிகள் நமக்கு கிடைச்சது ஒரே ஒரு தொகுதி தான். ஊட்டியில ஒரு கிடைச்சது, ஈரோடுல ஒரு கிடைச்சது. இந்த பகுதி பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சது ஒரே ஒரு தொகுதி தான். ஆனா அந்த சீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் போட்டி போடுறாங்க. இந்த சீட்டு கடைசியில் தலைவர் கேட்டவர்கள் என்னுடைய ரசிக மன்றத்தில் இருந்து அந்த இருக்கிற 4 நபர்கள் கொடுப்பேன்னு அந்த சீட்டை அந்த உறுப்பினர் கொடுத்தாரு. அவரும் வெற்றி பெற்றாரு. வெற்றி பெற்று ஒரு அடையாளத்துடன் வெளியே சென்றார். இன்னைக்கு அவர் எப்படி தேர்வு தெரியும், அதை நான் சொல்ல தேவையில்லை. மீண்டும் அதே தொகுதி நம்ம பெறுவோம். எங்க போனீங்க, நீங்க எங்க போனீங்க? சோறு போட்ட சூரியனே ஓய்வெடுக்க போயிட்டியா? சேவை செஞ்ச நாயகனே கண் கலங்கி ஆகிட்டியா? ஆலியில கண்டெடுத்த அழகிய அன்பு முத்தே, தமிழக மக்களுக்கு என்னைக்குமே நீங்க சொத்து. கருப்பாயிருக்கும் எங்க ஐயா தங்கரத தேரு, மண்ணுக்குள்ள நீங்க மறைஞ்சாலும் மவுசு போகாது, கேப்டன் புகழும் சாகாது. ஐயா ஐயா கேப்டன் ஐயா, எங்க போனீங்க, நீங்க எங்க போனீங்க? வாழாமல் சென்றது ஏன் பழப்போன பூமியில? வாழாமல் சென்றது ஏன் பழப்போன பூமியில? மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரியா, ஏழ நெஞ்சிக்குள்ளதான். மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா, ஏழ நெஞ்சுக்குள்ளதான். மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா, ஏழ நெஞ்சிக்குள்ள